வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அவளுக்கென்று ஒருவன் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 2 விரல்களை வாயில் வைத்து வாயில் இருந்த வெற்றிலை சாற்றை விரல் இடுக்கு வழியே தூ என்று அருகில் ஓடிக்கொண்டிருந்த சாக்கடையில் துப்பினாள் தனம். சாக்கடைக்கு நடுவில் தானே அவளது குடித்தனமே. முன்னால் குவிந்திருந்த எச்சில் பாத்திரங்களை பார்ப்பதற்கே மலைப்பாயிருந்தது. முன்பெல்லாம் தனத்துக்கு இது ஒரு பொருட்டே இல்லை. உட்கார்ந்தாளானால் மளமளவென்ற 10 நிமிடத்தில் புதிய பாத்திரங்களைப் போல துலக்கி போட்டு விடுவாள். இப்போதோ உட்காருவதற்கே யோசனையாயிருக்கிறது. இடுப்பு சொல்வதை கேட்க மாட்டேன் என்கிறது. வலி உயிர் போகிறது. இத்தனை பாத்திரங்கள் எங்கிருந்து வந்தது? சமைத்ததென்னவோ 1 கிலோ அரிசியும் காரக்குழம்பும் மட்டும்தான். காய் கூட இல்லை. எல்லாம் சாப்பிட்டு விட்டு போட்ட தட்டுகள், டம்ளர், டபராக்கள். 7 கழுத வயசாகுது. ஒத்த கரண்டி கழுவ துப்பில்லாத ஜென்மங்கள். தூ. மறுபடியும் துப்பிவிட்டு, அம்மா மாரியாத்தா, என்னை வாட்டி எடுக்காத தாயி என்று முனகிக்கொண்டே இடுப்பை பிடித்து கொண்டு உட்கார்ந்து பாத்திரங்களை துலக்க ஆரம்பித்தாள். விரல்களில் முன்போல பிடிமானம் இல்லை. சீனி சட்டி கையில் இருந்து நழுவியது. அவள் மனமும் தான் நழுவி நழுவி அவளை எங்கேயோ இழுத்து சென்றது. 16 வயது தனம் அவள் கண்முன் வந்தாள். அப்பாவின் செல்லப்பெண். அன்பும் பாசமும் கொட்டி கிடந்தது வீடு முழுவதும். மூக்கும் மொழியும் கட்டான உடலும் கனிவான மொழியும். தனம் எல்லோருக்குமே பிடித்து போனாள். வயசுக்கு வந்தவுடனேயே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார் அப்பா. அம்மா விடுவாளா? 1க்கு 3 முறை மாப்பிள்ளைகள். சுந்தரபாண்டி மூத்த அத்தை பையன், மருதாச்சலம் 2வது அத்தை பையன், கோவாலு மாமா முறை. தனம் விரும்பியது சுந்தரபாண்டியை. ஆனால் தாலி கட்டியதென்னவோ கோவாலு. கோவாலு ஒரு ரவுடி, அடாவடி, குடிகாரன், வேலை வெட்டி இல்லாதவன், ஷோக்கு பேர்வழி. பின் எப்படி? எல்லாம் பணம் படுத்தும் பாடு. கோவாலு தனத்தின் அம்மா காந்திமதியின் கடைசி தம்பி. காந்திமதிக்கு பெறாத பிள்ளை. ரொம்பவே செல்லமாக வளர்ந்து விட்டான். காந்திமதியின் அப்பா செல்வாக்கானவர். அவள் பிறந்த வீட்டு அதிகாரம் புகுந்த வீட்டிலும் ஆதிக்கம் செலுத்தியது. மாப்பிள்ள, கோவாலு தான் தனத்துக்குன்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிவிட்டேன். ஒத்த காசு செலவில்லாம கட்டிடா தாலி என்ன கட்டிப்புடுவான். மாமா, பிள்ளை வாழ்க்கை விஷயம் யோசிச்சு. என்ன யோசிக்கிறதுக்கு? இப்பவே சொன்னோம். 20 பவுன் நகை செஞ்சு வச்சிருக்கா. மருமகை எப்போ வரும்? பூட்டி அழகு பார்க்கலாம்னுட்டு காத்திருக்கா. அந்த பஞ்ச பரதேசிங்க வீட்டிலையா பொண்ணு கொடுக்க போற? உன் பொண்ணு வாழ்க்கை முச்சோடும் கண்ணை கசக்கிட்டு நிக்கணுமா? ராமசாமிக்கு தனது அக்கா தங்கைகளை மாமனார் இளக்காரமாய் பேசியது அவமானமாய் இருந்தது. மாமா, பணம் இல்லாட்டியும் சுந்தரபாண்டி மாதிரி ஒரு புருஷன் கடைக்கு கொடுத்து வச்சிருக்கணும். என் பொண்ணு இத்தோட இந்த பேச்சை விட்டுறது தான் 2 பேருக்கும் நல்லது. விருட்டென்று எழுந்து விட்டார் ராமசாமி. மாமனாரும் மருமகனும் 1 வருஷம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தார்கள். காந்திமதி தாண்டவம் ஆட ஆரம்பித்து விட்டாள். மனுஷனுக்கு தனக்கா தெரியணும், இல்லைன்னா சொல் பேச்சு கேட்கணும். லட்சுமி வீட்டு வாசல்ல நின்று கதவு தட்டினாலும் திறக்காத மனுஷனை இப்பதான் பாக்குற. பிள்ளைய பாழுங்கணத்துல தள்ளணும்னு நினைக்கிற அப்பனும் உண்டா? எது பாழுங்கிணறு என்று அவருக்கு தெரியாதா? என்னடி பேசுற? உன் தம்பி உனக்கு ஒசத்தி, உங்க அப்பாருக்கு உலகமகா உத்தம. ஆனா ஊர்ல போய் விசாரிச்சு பாரு. ஒத்த பைய ஒத்துக்கிடட்டும். இன்னைக்கே பந்தக்கால் ஊனி நாளைக்கே முகூர்த்தம். அழுது ஆகாத்தியம் பண்ணி விட்டாள் காந்திமதி. அரளி விதையை அரைத்து முழுங்கிவிட்டு சாக கிடந்தாள். பாவம் தனம் வேறு வழியில்லாமல் கோவாலுவுக்கு கழுத்தை நீட்டினாள். சொர்ணம் சொன்னபடியே 20 பவுன் போட்டு மருமகளை அழைத்து கொண்டாள். தனத்துக்கு கழுத்தும் மனமும் கனத்தது. கோவாலுவுடனான வாழ்க்கை மூச்சு முட்டியது. அனுசரிச்சு போமா, எல்லாம் நாளாக நாளாக சரியா போகும். கேட்டு கேட்டு தனத்துக்கு காதே புளித்து விட்டது. எதை அனுசரிப்பது? தினமும் குடித்துவிட்டு நேரம் கெட்ட நேரத்தில் வாசல் கதவை தட்டுவதையா? போதையில் வாயில் வந்த கெட்ட வார்த்தைகளால் குழந்தைகள் முன்னாலேயே
அவளை அர்ச்சிப்பதையா? நேரம் காலம் தெரியாமல் 12 மணி வரை போதை தெளியாமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருப்பதையா? ஏண்டி, வெளியே போயிட்டு வர புருஷனுக்கு வாய்க்கு ருசியா கோழி குருமா பிரியாணின்னு செஞ்சு போடாம ஒரு காரக்குழம்பும் கத்திரிக்காய் பொரியலும்? தூ! தட்டை தூக்கி எறிந்துவிட்டு அவள் முகத்தில் காரி துப்பிவிட்டு போவதையா? எது எப்படி போனாலும் ராத்திரி அவளை வலுக்கட்டாயமாய் படுக்கையில் பலாத்காரமாய் அனுபவிப்பதையா? 2 வருஷத்துக்கு ஒரு முறை வயிற்றில் பிள்ளையை கொடுத்துவிட்டு 3-4 மாசம் கண் காணாமல் கண்ட பெண்களுடன் சகவாசம் வைத்து கொண்டு ஊர் திரிவதையா? எல்லாவற்றுக்கும் மேலாய் அம்மாவிடம் மிரட்டி 100-200 என்ற பணத்தை வாங்கி கொண்டு போய் சீட்டு ஆடுவதையா? எதை அனுசரிப்பது? சொர்ணம் போட்டு அழகு பார்ப்பதாய் சொன்ன அத்தனை நகைகளும் சேட்டுக்கடையில். அன்றலர்ந்த பூ போல புகுந்த வீட்டுக்கு போன பெண் சருகாய் காய்ந்து கிடப்பதை காண சகிக்காமல் மனம் உடைந்து 2 பேர குழந்தைகளை கண் குளிர பார்த்துவிட்டு பரலோகம் போய் சேர்ந்து விட்டார்கள் காந்திமதியும் ராமசாமியும். பாழும் கிணத்தில் தள்ளியது தான் என்ற குற்ற உணர்ச்சியே காந்திமதிக்கு யமனாக வந்து சேர்ந்தது. பக்கெட்டில் தண்ணீர் காலியாயிருந்தது. மா! இடுப்பை பிடித்து கொண்டு எழுந்து பக்கத்தில் இருந்த அடி பம்பில் தண்ணீர் பிடிக்க போனாள் தனம். என்ன தனம், என்ன ரோசனை? பக்கெட்டு ரொம்பி தண்ணி வழியுது பாரு. அடிப்பதை நிறுத்திவிட்டு பக்கெட்டை தூக்கி கொண்டாள். தூக்க முடியாத சுமையை தானே இத்தனை நாளும் தூக்கி கொண்டு திரிகிறாள். மாமனார் மறைவுக்கு பின் சொர்ணத்தம்மா கிடப்பில் ஆனாள். ஒரு அறையில் படுத்தது படுத்தபடி. நகைகள், தோட்டம், துறவு, வீடு அடக்கமாக எல்லாமே அடமானத்தில் இருந்து மூழ்கிவிட்டது. தனத்துக்கு மிஞ்சியது அசோக், பாலன், வளர்மதி, தேன்மொழி, கமலக்கண்ணன், குடிகார புருஷன், குடிசை வாழ்க்கை, இடுப்பு வலி. பிறந்த வீட்டில் செல்வாக்கோடு வளர்ந்துவிட்டு புகுந்த வீட்டில் சீரழிவதைப் போல துர்பாக்கியம் எந்த பெண்ணுக்கும் நேரக்கூடாது. முதல் 2 பிள்ளை பேருக்கு அம்மா அப்பா எல்லாம் செய்து விட்டதால் தனத்துக்கு சிரமம் தெரியவில்லை. அசோக் வயிற்றில் இருக்கும்போது திடீரென்று முதலில் கண் மறைவானான் கோவாலு. 1 வாரம், 2 வாரம், 1 மாசம், ஆள் போனவன்தான். ஒரு நாள் ராமசாமியை பார்க்க முன்னாள் தோட்டத்தில் வேலை பார்த்த மருது வந்திருந்தான். ஐயா, ஒரு விவரம் கேள்விப்பட்டேனுங்க. எப்படி சொல்றதுன்னு ரொம்ப தயக்கமா இருக்குது சாமி. ஏன் மருது? என்னோட அருமை மருமவனை பத்தி தானே? எப்படிங்க ஐயா கண்டுபிடிச்சிங்க? எல்லாம் அரசல் புரசலா காதுல விழுகுதே. அந்த கன்றாவி பத்தி தனத்துக்கு தெரிய வேண்டாம்னு தான். கோபாலு வேறு ஒரு பெண்ணுடன் குடித்தனம் நடத்துவதாய் கேட்ட நாள் முதல் ராமசாமி தூக்கம் கெட்டது. ஆனால் சரியாக அசோக் பிறப்பதற்கு 1 வாரம் முன்னால் வந்து சேர்ந்தான். தங்கத்தில் அரணாக்கொடி, கைக்கு தங்க காப்பு, காலுக்கு தண்டை, குழந்தைக்கு செய்ய வேண்டிய சீரை குறைவில்லாமல் செய்தார் தனத்தின் அப்பா. 1 வருஷம் சும்மா இருந்தான். ஆனால் நகைகள் எல்லாம் ஒவ்வொன்னாய் காணாமல் போனது. கையில் காசு இருக்கும் வரை ஆடிவிட்டு பாலனை வயிற்றில் கொடுத்துவிட்டு மாயமானான். இது வாடிக்கையாய் போனதால் இப்போது தனம் மனதை தேற்றிக் கொண்டாள். தன் தலையெழுத்தை நொந்து கொண்டு குழந்தைகளை வளர்ப்பதில் துக்கத்தை மறந்தாள். பெரியவர்கள் காலம் முடிந்ததும் கோவாலுக்கு குளிர் விட்டு போனது. தனத்துக்கு அந்த நாளை நினைத்தால் இன்றைக்கும் ஈரக்குலையெல்லாம் நடுங்கும். இரவு மணி 1ஆகிவிட்டது. அழுதழுது தூங்காமல் பாலை குடித்துவிட்டு அப்போதுதான் தூங்க ஆரம்பித்தாள் 3 மாத வளர்மதி பாப்பா. அவளை கொண்டு தூளியில் போட்டு 2 ஆட்டு ஆட்டிவிட்டு பாலன் பக்கத்தில் படுத்தாள் தனம். அசோக்கும் பாலனும் 9 மணிக்கே உறங்கி போயிருந்தார்கள். வழக்கம் போல கோவாலு காணாமல் போய் 2 மாதங்கள் ஆகிவிட்டது. விட்டது கழுதை என்ற தனமும் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டாள். அப்போதுதான் கண்ணை மூடினாள். தடதடவென்று கதவு இடிக்கும் சப்தம். யாரு இந்த வேலை கெட்ட வேலையில? தனம் எந்திரிக்கும் முன்பே வாசலில் ஒரே சத்தம். தெரடி கதவ, என்ன இருக்கியா செத்துட்டியா? கோவாலு என்று புரிந்து விட்டது. ஒவ்வொரு தடவையும் வெளியே சுற்றிவிட்டு வரும் அவனுக்கு கதவை திறக்க கூடாது என்று ஒரு மனம் சொன்னாலும், தொலைது, பிள்ளைங்களுக்கு அப்பம் வேணுமே என்ற கரிசனத்தால் இன்னொரு மனம் கதவை திறக்க சொல்லும். திறந்தவள் திகைத்து நின்றாள். அவனுக்கு பின்னால் நிழலாடியது.
வா சம்பா, இது உன் வீடுதான், உள்ள வா. யாரு மாமா? இது என்ன வீடா இல்ல கண்டவங்க நுழையிற சத்திரமா? யாரடி கண்டவ? இவதாண்டி என் பொண்டாட்டி, இங்கதான் இருக்க போறா. அவளோட குடித்தனம் பண்ண முடியும்னா இரு, இல்லைன்னா பிள்ளைங்களை தூக்கிட்டு வெளியே நடடி. காலை எடுத்து உள்ள வச்ச இந்த தனம் யாருன்னு தெரியும், போடி வெளியே. இதுவரை அதிர்ந்து ஒரு வார்த்தை பேசாத தனம் பெருங்குரல் எடுத்து கத்தினாள். கூட்டம் கூடிவிட்டது. டேய் கோவாலு, இத்தனை நாளும் உன்னோட கூத்தெல்லாம் வெளியேதான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப கூத்தியால வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு வர்ற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா? டேய் மறுவாதைய பொத்திக்கிட்டு போங்க. உன் பொண்டாட்டியவா இழுத்துக்கிட்டு வந்த? நீ போடி உள்ள, ஏவன் தடுக்கிறான்னு பாக்கறேன். ஒரே ரகளையாகி அடிதடி வரை போய்விட்டது. என்ன நினைத்தாளோ அந்த பெண், தூ என்று காரி உமிழ்ந்து விட்டு, மச்சான் நான் வாரேன் என்று கூறிவிட்டு நகர்ந்தாள். தனம், இன்னொரு தபா உன் புருஷன் வேலையை காட்டினான்னு வையி, உங்கூட நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றோம். இவனை பிடிச்சு லாக்கப்ல வச்சாதான் திருந்துவான். பட்டென்று கதவை சாத்தி தாழ் போட்டவன் அவளை வெறி பிடித்த மாதிரி அடித்து விட்டுத்தான் ஓய்ந்தான். தனத்துக்கு இப்போது 45 வயது. ஒரு வழியாக எல்லா குழந்தைகளையும் எழுப்பி பள்ளிக்கூடத்துக்கு ரெடி பண்ணி கொண்டு போய் விட்டு வந்து தையல் மிஷின் முன் உட்கார்ந்தாள். தைக்க வேண்டிய துணிகள் முன்னால் குவிந்திருந்தது. அது மலைப்பாகவே தோன்றவில்லை. சோறு போடும் தெய்வத்தை தொட்டு கும்பிட்டுவிட்டு தைக்க ஆரம்பித்தாள். தையல் மிஷினின் சக்கரம் முன்னும் பின்னும் சுற்றுவது போல மனமும் முன்னும் பின்னும் அவளை இழுத்து சென்றது. அந்த நிகழ்ச்சி நடந்த பின் கோவாலு கொஞ்சம் மாறி இருந்தான். மாமா, போனதெல்லாம் மறந்துடு, நமக்கும் 3 பிள்ளைங்களாச்சு. ஏதாவது உருப்படியா வேலை செஞ்சு பொழைக்க பாரு. நாளைக்கு நடுத்தெருவுக்கு வர வச்சிடாத. ஏதோ 4 காசு சம்பாதித்து குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தது. குழந்தைகளும் அப்பா அப்பா என்று பாசமாய் அவனை சுற்றி வந்ததை பார்த்து தனம் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். தேன்மொழி பிறந்தாள். தனத்தின் மறுவார்ப்பாய். குழந்தையை கீழேயே விடமாட்டான் கோவாலு. ஆனால் வளர்மதியை மட்டும் ஆரம்பம் முதலே ஏனோ பிடிக்காமல் போனது. கோவாலுக்குள் சந்தேக பேய் புகுந்து விட்டது. எவனுக்கு பெத்தியோ, நான் இல்லாதப்போ எவனோட கூத்தடிச்சேன்னு யாருக்கு தெரியும்? மறுபடியும் சண்டை, வாக்குவாதம். வேதாளம் முருங்கை மரத்தை தேடியது. கொஞ்ச நாள் குடியை மறந்திருந்தவன் மீண்டும் போதையில் மறுபடியும் காணாமல் போனான். கமலக்கண்ணன் வயிற்றில் 6 மாசம். தனம் ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள். இனி அவனுக்கு கதவை திறப்பதில்லை என்ற உறுதியில் இருந்தாள். ஒரு நாள், அந்த நாள் அவள் வாழ்க்கையை புரட்டி போட்ட நாள், அவளை புது மனுஷியாக்கிய நாள், அவளுக்கு விடிவு காலம் பிறந்த நாள். பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை விட்டுவிட்டு வந்தவள் ஒரு நிமிடம் திகைத்து நின்றாள். கதவு இறுக மூடியிருந்தது. வெறுமதானே சாத்தி வச்சுட்டு வைத்து விட்டு போயிருந்தாள். கலகலவென்ற சிரிப்பு சத்தம். உள்ளே யார்? கதவை பலமாய் தட்டினாள். சில நிமிடங்களில் கதவு திறந்தது. கோவாலுதான். கூடவே ஒரு பெண். சிறிய வயது பெண். வட்டமான குழந்தை முகம், கருவண்டு கண்கள், குள்ளமான உருவம், கழுத்தில் கருகமணி, முகத்தில் மிரட்சி. நிச்சயம் இந்த ஊர் பெண்ணல்ல. பாவா, பயங்கா உந்தி. அவளை இறுக்கி அணைத்து கொண்ட கோவாலு, ஏய், இவ சுந்தரவல்லி, என் பொண்டாட்டி. இனிமே இங்கதான் இருக்க போறா. உன்னால் ஆனது பாத்துக்க. அவளால் ஆனது என்னவென்று காட்டத்தானே போகிறாள். மாமா, சுந்தரவல்லி பிள்ளைத்தாச்சி பொண்ணு, வேளா வேலைக்கு சாப்பிட தாவல, பசியோட வந்திருக்காப்புல இருக்குதே. மாமா, இதோ ஒரே நிமிஷம், கறியும் மீனும் ஆக்கி போட எம்புட்டு நேரம் ஆவ போகுது. சாப்பிட்டு புட்டு ரெஸ்ட் எடுங்க. கோவாலுவுக்கு நம்ப முடியவில்லை. தனமா இது? இருந்தாலும் உள்ளூர கொஞ்சம் உதறல். உள்ளே பாத்திரங்கள் உருளும் சத்தம். உண்மையாகவே சமைத்து கொண்டுதான் இருக்கிறாள். மீன் குழம்பு 8 ஊருக்கு மணத்தது. மாமா, எல்லாம் ரெடி. கடைக்கு போய் 4 இலை வாங்கிட்டு அப்படியே முக்கியமான விருந்தாளி ஒருத்தரையும் கூப்பிட்டு வரப்போற. யாரு தானே அந்த விருந்தாளி? போலீஸாக இருக்குமோ? கோவாலு வயிற்றில் புளியை கரைத்தது. என் புருஷன்தா. என்னடி பெனாத்திர? கட்டின புருஷன் நான் இங்க கல்லு குண்டாட்டம் இருக்கையில எவண்டியது? மாமா, நீ தானே சொன்ன நான் எவனுக்கோ பிள்ளைய பெத்துக்கிட்டேன்னு. இப்ப சொல்றேன் கேளு. நீ சந்தேகப்பட்டது சரிதான். நம்ம 5 பசங்கள்ல ஒண்ணு உன்னிதில்ல. எவனுக்கோதான் பெத்த.
அவன்தான் இன்னைக்கு நம்ம புது விருந்தாளி. பக்கத்து தெருதான் மாமா. ஒரே ஓட்டமா ஓடியாந்துட மாட்டேன். மாமா, நீ சொல்ற ஐடியா கூட நல்லாத்தான் இருக்கு. அவரும் நம்ம கூடயே இருக்கட்டும். நானும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீயும் என்ன என் வழிக்கு விட்டுரு. தனம், உனக்கு மூளை கலங்கி போச்சா? ஆமா, இத்தனை நாள் கலங்குத்தான் போயிருந்துச்சு. இப்ப நல்லா தெளிஞ்சு போச்சு. இதாண்டா சாக்குன்னு குழந்தைக்கு முன்னாடி நோண்டி நோண்டி ஏதாச்சும் கேட்டேன்னு வையி, அப்புறம் என்னையும் குழந்தைகளையும் உயிரோட பார்க்க மாட்டேன். நான் ஸ்டேஷன்ல ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ஏதாச்சும் ஏடா கூடமா நடந்துச்சுன்னா நீ தான் காரணம்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க. கதவை அரைந்து சாத்துவிட்டு தெருவில் இறங்கினாள். அவளுக்கு தெரியும், திரும்பி வரும்போது நிச்சயம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஊர் மேய்ந்து விட்டு வந்தாலும் வீட்டில் கற்பு கரசியாக மனைவி காத்திருக்க வேண்டும் என்ற ஆணவ மனப்பான்மை கொண்ட ஆடவர் கூட்டத்தை சேர்ந்த கோவாலு இனி நிச்சயமாக வீட்டில் ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டான் என்று அவளுக்கு தெரியாதா? தனது மானசீக புருஷனுக்கு மனமாற நன்றி சொன்னாள் தனம். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.